டியூட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிமினி தொதைக்கோட எபிசோட் 5. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த அனிமே நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வர எபிசோட்ஸ்லாம் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். அப்புறம் டேரக்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் சாப்பிட்டுருக்கா, வீட்டில் எல்லாம் உள்ளாக்க வந்து அப்போ வந்து இவ ஏதோ யோசிச்சுட்ருக்கா. அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க, அவளுக்கு வந்து கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இவ ஏதோ குழப்பத்தில் இருக்கிறது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த மாதிரி எக்ஸாம் வரது, அதனால தான் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காள்ல. காலையில் எப்பயும் போல் ஸ்கூலுக்கு போகிறா. ஸ்கூலுக்கு போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா டோர் திறக்கிறா. யோஷிதாவும் யோனோவும் மட்டும் இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. எல்லாரும் எக்ஸாம் டைம்னால ஆல்ஃபபெட்டிக் சைடில் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாரும் பிளேஸ் மாற்றிட்டு எல்லாம் சீரியஸாக படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவளோட பிளேஸில் வந்து யோஷிதா வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவட்ட எப்படி ஃபேஸ் கொடுத்து பேசுறது, ஸோ ஏதோ தப்பாக நினச்சிக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவளை விட்டு கிராஸ் பண்ணிட்டு முன்னாடி போய் உட்காடுறா. ஸோ அதுக்கப்புறம் யோனோ வந்து கேட்குறா, ஸோ இந்த மாதிரி அவள் எங்கேன்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் உட்காந்துக்கிறா. எப்பயுமே நம்ம அவளை வெல்கம் பண்ணுவோம், குட் மார்னிங் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்படி போயிட்டோன்னா அவளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க அவளை பற்றி. கசேகாய் அப்போ தான் வரான். ஸோ அவனும் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ எழுதிட்டு இருக்கும்போது அவள் வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது, இதெல்லாம் நான் மறக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது ஒரு நாள் காரணமாக போயிடுமா, நான் வேறு அவங்க கூட இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன், எப்படின்னா அவங்க கூட பழகிட்டா. ஸோ திரும்பி பழைய நிலைமைக்கு என்னால் போக முடியாது, தனியாக என்னால் இருக்க முடியாது, அந்த மாதிரி நான் இருப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சீரியஸாக அப்படியே எக்ஸாம் அது பாட்டுக்கு எழுதிட்டு இருக்கான். ஏன்னா அவள் வந்து கசேயா, யோஷிதா, யோனோ ஸோ இவங்க கூடலாம் நல்லா பழகிட்டானால அவளுக்கு வந்து பின்னாடி போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ திரும்பி நான் வந்து தனியாக இருக்கணுமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கசேகாயை வந்து பற்றி நினைக்கிறான். ஸோ அவன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான், ஆனால் அவனை விட்டு எப்படி நான் இருக்க போகிறேன்னு தெரியல, அவன் கூட நிறைய மெமரிஸ் இருக்குன்ட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுறா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட கசையை வந்து எப்பயும் போல் அந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கான். வெக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பான்ல, அவங்க எல்லாரும் தப்பாக நினச்சதுக்கப்புறம் அதை பார்க்குறா. அப்போ வந்து சவாக்கு கொடுத்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து ஒரு பொம்மையும் வரைஞ்சிருக்கும் அவரை புரியிற மாதிரி எழுதுறதுக்காக. சொன்னே சவாக்கா நீ வரையும் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா காமெடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இதெல்லாம் எனக்கு யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து யோனோ, யோஷிதா இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் நைட் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரெண்டு பேரும் அவளை பற்றி நினச்சிட்டு இருக்கோம், அவளை வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவள் இப்போ என்ன தாட்டில் இருப்பானே தெரியல, அவள் சந்தோஷமாக இருப்பாளா, நல்லா இருப்பாளா அப்படின்ட்டு. நீ அவள் என்னைக்காவது சிரிச்சு பார்த்துருக்கியா? நான் என்கிட்ட ஒரே ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன், அதுவும் நம்ம கூட எல்லாம் ஒன்றாக ஸ்டடி பண்ணும்போது பார்த்துருக்கேன். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவள் சிரிச்சதே, ஓப்பன் மைண்டாக சிரிச்சதே அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பற்றி கேட்கும்போது நானே அவளை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோஷிதா சொல்லுவா. என்னவோ அதே தான் சொல்லுவா, நானும் அவளை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க ஹை ஸ்கூலில் வந்து அவளை கீழே இறக்கி தான் பேசுவாங்க, எல்லாமே இறக்கி தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழகிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுது. அது இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் தான் அதை பற்றி ஃபீல் பண்ணுவாங்க, இப்போ எப்படி இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான்னா நம்ம தான் ஓப்பனாக நம்ம எதுவுமே கேட்கலையே, நம்ம வேணால் ஓப்பனாக டேரெக்டாக போய் கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. திரும்பி திங்க் பண்ணுறாங்க, ஏன்னா அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டால, அப்புறம் எப்படி போய் நம்ம மூஞ்சி வச்சுட்டு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்படியோ இருக்கட்டும், அவள் நல்லா இருந்தால் சரி, எப்படியாவது நம்ம திரும்பி ஒன்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது சாதாரண விஷயம் தான், இது ரொம்ப க்யூர் பண்ணிடலான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவாக்கும் ஜன்னலில் இருந்து நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரிய வைக்கணும், அதே மாதிரி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு தெரியல, அவாய்ட் பண்ணுறீங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் நான் உங்ககிட்ட நாளைக்கு நான் உண்மையை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கா, திங்க் பண்ணிட்டுருக்கா. உடனே காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து பயத்தில் இருப்பா, எப்படி சொல்கிறது, எந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ குட் மார்னிங் சொல்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் நடிக்கிட்டு இருப்பாள். அப்போ வந்து பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே கேட்குமா, இந்த ஸ்டாலில் வந்து கேட்குமா, ரெஸ்ட் ரூம் ஸ்டாலில். உடனே ரெண்டு பொண்ணுங்க வந்து ஏதோ உள்ளேருந்து சவுண்ட் வருதுன்னு பயந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேரும் அந்த ரூமர்ஸ்லாம் பேசுகிறாங்களா, அவங்க திரும்பி வந்திருப்பாங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சவாக்கோ பயந்துட்டு இல்லை இதுதான் நல்ல சான்ஸ் நம்ம போய் சொல்லி ஆகணுன்ட்டு உடனே வெளியே வரா. வெளியே வந்துட்டு இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரும் நல்ல பொண்ணுங்க, நாங்கள் யாருமே கெடுக்கல, நாங்கள் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. அப்போ வந்து நீ யோஷிதா யோனோவை சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே சிரிப்பாங்க. உடனே என்ன பண்ணுறான்னா ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா அவளை ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இல்லை நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், உனக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நிற்பாங்க. எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க வந்து இந்த போல்டாக இந்த மாதிரி வந்து சொல்லும்போது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து கோவம் வரும், கரெக்டாக அப்படியே கையை முறுக்குவா. அதோட எபிசோட் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அவள் இன்னும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ கசேகாய் கூட மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கா. ஸோ இந்த உண்மையை வந்து யார் இந்த மாதிரி பொய்யை வந்து பரப்புறான்ட்டு பார்த்துட்டா. பட் ஆனால் அது யாருன்னே தெரியல, அவள் எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட் தான் தெரியும். ஸோ இந்த நெக்ஸ்ட் எபிசோடு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோக்கு வந்து நிறையா லைக் கொடுங்க, அப்படின்னா தான் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆகும், உங்களுக்கு இந்த மாதிரி அனிமேஷன்லாம் ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே எஸ் பாய்.